எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோ, இஸ்ரேல் மக்களை ஆளவரும். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, இந்த வாரம் பரிசுத்த வாரம். பரிசுத்த வாரத்தில் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மேன்மையும் பரிசுத்தமும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டிய காரியம் மேன்மை. இந்த மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று பார்க்கிறோம். அந்த தாழ்மையைத்தான் கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக தரித்தார். அந்த தாழ்மைதான் அவருக்கு மேன்மையாக காணப்பட்டது. இன்றைக்கு நம்மில் அநேகர் பார்க்கிறோம், மேன்மையாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மென்மையும் தாழ்மையும் இல்லாதவர்களாக அக்கிரமத்தோடும் பொறாமைகளோடும் பிரச்சனைகளோடும் வாழ்கிறோம். இதற்கு ஆதாரமாக தூய பவுலடிகளார் சொல்லுகிறார். கலாத்தியர் 6:14 அவர் நாமம் குறித்த மேன்மை என்னுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்கிறார். 1 நாளாகமம் 16:10 அவர் உண்மையும் நீதியும் நியாயம் பற்றி அவர் செய்கிற ஆராய்கின்ற தூணாக இருக்கிறது தான் என்னுடைய மேன்மை என்று சொல்கிறார். எரேமியா 9:24 கூட அவனமாக ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகம் நம்மில் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு காட்சியிலும் மேன்மையை எதிர்பார்க்கிறது. மேன்மை என்று சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த வாரத்தில் கிறிஸ்துவோடு இருப்பது தான் மேன்மை. நேற்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நற்செய்தி பகுதியில் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சீடர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவை காண்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் மேன்மை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர் அதிகாரியையோ உயர் தலைவரையோ ஒரு நல்ல கலைத்துறை சார்ந்த ஒரு ஹீரோக்களையோ பார்ப்பது தான் என் வாழ்க்கையின் மேன்மை என்று நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் பரிசுத்த வாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் இந்த உலகத்தின் அத்தனையும் நான் குப்பையாக வெறுமையாக எண்ணுகிறேன். இப்போ கிறிஸ்துவனுடைய மேன்மை என்பது அவரை மாத்திரமே பார்ப்பதும் அறிந்து கொள்வதும். இன்றைக்கு நாம் மேன்மையாக காணப்படுவது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து எப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் பரிசுத்தம், ஹோலினஸ் இஸ் மஸ்ட் ஃபார் த கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையினால நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ ஜனமே, அநேக நேரங்களில் இந்த பரிசுத்தத்தை இழந்துவிட்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஒரு நாளும் முடியாத காரியம். பரிசுத்தத்தோடு வாழ்வது தான் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற காரியம். இந்த தபசு நாட்கள் 40 நாட்கள் நாம் பரிசுத்தத்தை கடைபிடிப்பதற்காக நாம் இட்டு வந்த நடவடிக்கையில் இறுதி நாட்களில் நிற்கிறோம், நிறைவு நாட்களில். அதைத்தான் இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பரிசுத்தமான பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு பொருளுக்கும் பணத்துக்கும் காசுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்தில் காசு இருந்தால் கண்ணன் என்றும் காசு இல்லை என்றால் அண்ணன் என்றும் சொல்லுகிற ஒரு பரிசுத்தமில்லாத பாவ வாழ்க்கை, இச்சையோடு நிறைந்த வாழ்க்கை. ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய தோழியிடம் முதலில் சைக்கிளில் வந்து அழைக்கிறான், 2வது பைக்கில் வந்து அழைக்கிறான், 4வது காரில் வந்து அழைக்கிறான்.